ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மிலிஸோடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். டிசியை வாங்கிட்டு வந்து மேடம் வந்து சண்முகத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷம், நம்ம சுடருக்கு டிசி கிடச்சிடுச்சு அப்படின்னு. சரிங்க மேடம், அப்புறம் நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம், இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சரி சண்முகம் அப்படின்னு. சரி இன்றைக்காச்சும் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் காலையிலே சுடரை ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுடர் பத்திரமா படிக்கணும் தெரியா, உன் அம்முவும் அதை தான் ஆசைப்பட்டா, நீ நல்லபடியாக படித்து பெரிய ஆள் ஆகணும்னு, சரியா அப்படின்னு கேட்கவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர் வந்து அதுக்கப்புறமா சண்முகம் கேட்குறாங்க, ஏன் மேடம் அபி என்கிட்ட பேசவே இல்லை, நான் பேச வரும்போது அவள் என்கிட்ட பேசாமையே போயிட்டாலே, ஜெயிலில் பார்க்க வரும்போதும் அவள் என்னை பார்க்க மாட்டேன்றா, என்ன காரணம், என் மேலே ஏதாச்சும் அபி கோவத்தில் இருக்காளா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சண்முகம், அபி உங்ககிட்ட பேச தான் ஃபோனை வாங்கி காதில் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் மேடம் வந்து ஃபோனை வாங்கிட்டாங்க, பர்மிஷன் இந்த மாதிரி இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சண்முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா மேடம், சரிங்க மேடம், நாங்கள் அப்புறம் எல்லோரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பாய் சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ போகும்போது அவங்களுடைய மனைவி வந்து கேட்டுக்கிட்டே வராங்க. சரளா வந்து என்ன அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்கும்போது, இல்லை உன் தங்கச்சி உன்கிட்ட ஒவ்வொரு தடவையும் பேச மாட்டேன்னு சொல்கிறா, நீ தான் தங்கச்சின்னு பாசத்தில் உருகின்னு அவகிட்ட பேசணும்னு நினச்சிட்ருக்க, ஆனால் உன்கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக அவள் என்னென்னமோ காரணமெல்லாம் சொல்லிகிட்ருக்கா, இல்லை அதே எப்படி கரெக்டாக பேச வரும்போது மேடம் ஃபோனை பிடிங்கிட்டாமலாமா, உன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு. சரளா என்ன பேசிகிட்ருக்க நீ இதே தான் அப்போவும் சொன்னேன், மேடம் சொன்னதை கேட்டல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நம்ம அபி விஷயத்தை இழுக்கணும், அமைதியாவா இன்னும் கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போயிடுவோம், தேவையில்லாமல் எதுக்கு, பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மறுநாள் காலையிலே வழக்கம் போல் எங்கள் தியாவும் தருணும் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிடுறாங்க. அப்போ சுடரும் ஸ்கூலில் சேர்த்துக்காக ரெடி ஆகிடுறாங்க. சண்முகமாவும் அவங்கள சுடர் ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. ரெடி மாமா அப்படின்னு. சரிம்மா முதல் நாள் ஸ்கூலில் போய் சேர்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பூஜை ரூமில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க. சரளா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க இதை எப்படியாச்சும் ஸ்கூலில் சேர்க்க விடாமல் தடுக்கணும்னு பார்த்தா, ஆனால் இது ஸ்கூலுக்கு போக போதே என்ன பண்ணுறது, நம்ம 2 பிள்ளைங்களையும் படிக்க வைக்கவே பணம் பற்ற மாட்டேங்குது, ஃபீஸ் கட்டவே, இப்போது இவளையும் சேர்த்துக்கிட்டு இந்த மனுஷன் இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணிடுவார் போல இருக்குது, இனி சிக்கனத்தில் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்த வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் தியாவுக்கு இங்கே பிடிக்கவே இல்லை சுடர் ஸ்கூலில் சேர்றது, கோவமாகவே போயிட்டுருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேடமை பார்த்து ஸ்கூலில் டிசி கொடுத்து சேரத்துக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு நடந்த விஷயங்கள சொல்லிகிட்ருக்காங்க. முதல்ல டிசி வாங்கிட்டு வந்தோம், எரிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு திரும்பவும் டிசி வாங்கிட்டு வந்திருக்கோம், எப்படியாச்சும் சுடருக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு கொடுத்துருங்க, அவள் இந்த ஸ்கூலில் படிக்கட்டும் அப்படின்னு சண்முகம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரஸ்பாண்டர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம நினச்ச மாதிரி தான் மகேஷை இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக தான் கர்ணா, வெற்றி, ஸ்வேதா 3 பேரும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து முதல்ல அட்மிஷன் போட்டுட்டு கரஸ்பாண்டர் வந்த உடனே சுடரை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு சண்முகம் வந்து கிளம்பி போயிடுறாரு. முதல்ல எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் வைப்போம், அந்த டெஸ்ட்டில் எல்லோரும் பாஸ் ஆனால் இந்த ஸ்கூலில் கண்டிப்பாக அவங்களுக்கு சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சார், நான் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு. பரவாயில்ல, டெஸ்ட் முடிய லேட் ஆகும், நீங்கள் ஈவினிங்காகவே வந்து உங்கள் பிள்ளைங்களோடைய தியா தருணோடைய சேர்த்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார், சரி சுடர் பார்த்து எக்ஸாமில் நல்லபடியாக பாஸ் பண்ணணும், என்ன டெஸ்ட்டு வைக்கிற எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகணும், நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு. ஆமாம்மா நான் நல்லாவே படிச்சிருக்கேன், தருந்தியா கூட சொல்லியிருக்காங்க, நான் படிச்சிருக்கேன், கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா தான் ஸோ இங்கே கரெக்டாக கேட் என்ட்ரியில் அவங்க வந்து நுழையிறவும் இவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்போது கர்ணா, வெற்றி 3 பேரும் மகேஷை கூட்டிட்டு இங்கே வந்துட்டுருக்காங்க. வந்த உடனே இந்த மாதிரி அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸு என்ன இதுன்ற எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, இந்த மாதிரி முதல்ல குழந்தைக்கு வந்து டெஸ்ட் வைப்போம், அதில் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே மகேஷ் நல்லபடியாக பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே சொல்கிறாங்க. அவருடைய அப்பா சொல்கிறாங்க, கர்ணா சொல்கிறாரு, அதுக்கப்புறம் ஸ்வேதா சொல்கிறாங்க. சரி ஸ்வேதாம்மா அப்படின்னு மகேஷுமே சொல்லிட்டு உள்ளே போகிறாரு எக்ஸாம் எழுத. ஸோ அவங்க மட்டும் கிடையாது, அவங்கள மாதிரி நிறைய குழந்தைங்க அட்மிஷன் போட்டு அந்த ஸ்கூலில் சேரணுன்றதுக்காக போயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே சேர்த்து எக்ஸாமில் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ கொஷின் பேப்பர் வந்து அப்போ வந்து இது வந்து அடுத்த இதுக்கான
கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு கொஷின் பேப்பரையும் கொடுத்துட்டு போகிறாங்க. என்னது இது, பிள்ளைங்கள்லாம் இந்த எக்ஸாமை எப்படி எழுதுவாங்க, முதல்ல இருந்ததே பரவாயில்ல, ஸோ புக்கில் இருக்கிறது வந்திருக்கு, இப்போது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கடவுளே நல்லபடியாக நான் படித்த கேள்வியெல்லாம் வந்து எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சுடர் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகேஷும் சுடரும் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. கோயிலில் பார்த்தோம் இல்லை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சரி எக்ஸாம்க்கெல்லாம் படிச்சிட்டியா அப்படின்னு. நான் நல்லா படிச்சிட்டேன், நீ அப்படின்னு. நானும் படிச்சிருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே சுடருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறமா தான், ஏன் சுடர் மட்டுமே கிடையாது, எல்லா பிள்ளைங்களுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுடர் நம்ம படிக்காத கொஷின்லாம் வந்திருக்கு, இந்த கேள்வி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அந்த சமயத்தில் கொஷின் பேப்பர் பறந்து போயிட்டு மகேஷோட டேபிள் கீழே விழுது. அதை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சுடர் என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை நான் படிக்காத கேள்வியெல்லாம் வந்திருக்கு, இந்த கொஷின்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது எனக்கு அப்படின்னு. ஓ அதுக்கு தான் ஃபீல் பண்ணுறியா, கவலைப்படாத, எனக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியும், நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூலில் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், நான் உனக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது தப்பு இல்லை, எக்ஸாமில் வந்து இப்படி பிட்டடிச்சு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே நல்லா தான் பேசுகிற, ஆனால் இப்போது நீ எப்படி எழுதுவ அப்படின்னு. பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடருமே போகிறாங்க. ஐயோ பாவம் இப்படி இவளுக்கு எதுவுமே தெரியாது போல இருக்குது, ஆனால் ஃபீல் பண்ணி அழுகிறா அப்படின்னு மகேஷ் நினச்சிட்ருக்காங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா மகேஷ் என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் இருக்கிற கொஷின் பேப்பர், அதாவது எக்ஸாம் அவங்க ஆன்சர் எழுதுகிற அந்த பேப்பரை சுடருக்கு மாற்றி கொடுத்துடுறாங்க. ஸோ வந்து அவங்க புதுசாக எழுதிக்கிறாங்க. சுடருக்கு வந்து பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக மகேஷ் வந்து புதுசாக வந்து அந்த எழுதிக்கிறாரு. ஸோ ஏற்கனவே எழுதுனதை சுடர்கிட்ட கொடுக்குறாங்க. சுடருமே அதை வாங்கிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா என்ன இது எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதியிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ மகேஷை பார்க்கும்போது மகேஷ் சிரிக்கிறாங்களா. அப்போது சரி இதாக அவங்கக்கிட்டே கொடுத்துடலாம், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சுடர் நினைக்கும் போது டீச்சர் அந்த பக்கமாக ரவுண்ட்ஸ் வந்துடுறாங்களா, அவங்களால கொடுக்க முடியறதில்ல. கொஞ்ச நேரம் கழித்து அதே ரவுண்ட்ஸ்லேயே இருக்கவும் அவங்களால எந்த சமயத்துலையுமே திரும்பவும் மகேஷ்க்கு கொடுக்கவே முடியல. மகேஷ் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாரு. அப்போ தான் இங்கே பாரு, நீ நம்பிக்கையாக இன்னும் இருக்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் எழுது, நீ கண்டிப்பாக பாஸ் ஆவ, நம்ம 2 பேரும் இதே ஸ்கூலில் சேர்ந்து நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சுடருக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் எக்ஸாம் டைமும் முடிஞ்சிடு, டெஸ்ட் டைமும் எல்லாருமே பேப்பர் வாங்கிடுறாங்க. சுடருமே அதுக்கப்புறம் பேப்பரை கொடுத்துட்றாங்க வேறு வழி இல்லாமல். வெளியில் போனதுக்கப்புறமா தான் நீ ஏன் இப்படி பண்ண, நீ எக்ஸாமில் பாஸ் ஆகணும்ல அப்படின்னு. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, நான் உனக்கு ஆன்சர் எழுதி கொடுத்தேன், அதே மாதிரி எனக்கு எழுதிக்க தெரியாதா அப்படின்னு. அப்போ நம்ம 2 பேரும் காப்பி அடித்தோம் அப்படின்னு திட்ட போகிறாங்க அப்படின்னு. நீ கவலைப்படாத, உனக்கு எழுதின மாதிரி இல்லாமல் நான் கொஞ்சம் கம்மியாக தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஏன் இப்படியெல்லாம் செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல, உனக்கு இந்த ஸ்கூலில் சேரணுன்றது பெரிய ட்ரீமாக இருக்குது, ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. என் அப்பா நினச்சா நான் எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆனால் கூட என்னை இந்த ஸ்கூலில் சேர்த்துருவார், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சுடர் ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத சரியா, நான் கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் தான் சேருவேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக சந்தோஷமாக இந்த ஸ்கூலில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தியா சுடரும் லஞ்ச் டைம் வராங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கூட போயிட்டு, இவங்க தான் தியா சுடர் என்னுடைய மாமாவுடைய பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இவங்க பேர் தருண் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு எல்லாருமே ஜாலியாக விளையாடுறாங்க. சரி லஞ்சு ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. உட்காந்து லஞ்ச் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து இன்னொரு கொஷின் பேப்பர், அது ஆச்சு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, அதுவும் ஈஸியாக தான் இருக்கும், அப்படி தெரியலனா நான் திரும்ப ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது நீ ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு தியா கேட்கவும், ஆமாம் சுடர் கஷ்டமாக இருக்குது, டஃப்பாக இருக்குது கொஷின் எல்லாம் அப்படின்னு சொன்னால் நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்லிட்டு இருக்கவும், ஓ அப்படியா, நானாக இருந்தால் கூட இதை தான் பண்ணியிருப்பேன் மகேஷ் அப்படின்னு தருண் வந்து மகேஷ் கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே க்ளோஸாக எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஆனால் தியாவுக்கு வழக்கம் போல தான். ஸோ மகேஷையும் பிடிக்கல, சுடரையும் பிடிக்கல தியாவுக்கு வந்து. ஸோ எல்லாருக்கூடையும் வந்து கேஷுவலாக பழகுறாங்க மகேஷ் வந்து. அதே மாதிரி தான் தருணும் எல்லாருக்கூடையும் நல்ல விதமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. தியாவுக்கு மட்டும்தான் மற்ற 3 பேரையும் பிடிக்கவே இல்லை. என் அண்ணனும் ஏன் இப்படி இவங்க மேலெல்லாம் இவ்வளோ பாசமாக இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் இன்னொரு ரவுண்ட் எக்ஸாம்
வந்துடுது. ஸோ உள்ள அதாவது டெஸ்ட் வைக்க திரும்பவும் இன்னொரு கொஷின் பேப்பர் வந்துடுது. ஸோ உள்ளே போயிட்டு திரும்பவும் படித்து முடிச்சுட்டு எல்லாருமே எழுதி முடிச்சுட்டு ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணி ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ரிசல்ட் வந்துடும், இந்த ஸ்கூலில் யார் சேர போகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கொஷின் பேப்பரையும் கொஞ்சம் நேரத்துலேயே திருத்தி கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து பார்த்தா ஸோ சுடர் இந்த எக்ஸாமில் இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி, மகேஷும் தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே தியா தருண் கிட்ட குடுன்னு ஓடி வந்து விஷயத்த சொல்லவும் அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ஸ்கூலில் உனக்கு அட்மிஷன் போட்டாச்சு, நீ நாளை எழுந்து ஸ்கூலுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷம். நம்ம சுடருக்கு தியா தருண் கூடவே நாளை இருந்து நாமளும் ஸ்கூலுக்கு வர போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்கூல் விட ஆரம்பிச்சிட்டது. சண்முகம் வராரு கூப்பிட்டுட்டு போக. சண்முகம் வந்து கூப்பிட்டுட்டு போன உடனே மகேஷ்க்கு பாய் சொல்லிட்டு அவங்க 3 பேரும் கிளம்பும்போது இன்னொரு பக்கம் காரில் கருணா வந்துடுறாரு. கருணா வந்த உடனே மகேஷையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. மாமா இன்னைக்கு வச்ச எல்லா டெஸ்ட்லேயும் நான் பாஸ் பண்ணிட்டேன், அதுக்கு காரணம் என் ஃப்ரெண்ட் மகேஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, மகேஷா அது யாரு அப்படின்னு. என்ன மாதிரியே இந்த ஸ்கூலில் நியூ ஜாயின்டிங்க்கு வந்திருக்கான் மாமா, அவன் பேர் தான் மகேஷ். அவன் தான் எனக்கு டஃப்பாக இருக்கிற கேள்வியெல்லாம் சொல்லி கொடுத்தான், அவனால தான் இன்றைக்கி நான் பாஸ் ஆனேன். நான் வேண்டான்னு எவ்வளவோ தூரம் சொன்னேன், இதெல்லாம் தப்பு, அம்மோ திட்டுவாங்க, என் மாமா திட்டுவார் அப்படின்னு. ஆனால் எனக்கே தெரியாமல் கொஷின் பேப்பரை மகேஷ் வந்து மாற்றி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லவும் ஐயோச்சோ அப்படின்னு. ஆனால் எனக்கு அவன் ஃப்ரெண்டாக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா, நானும் இந்த ஸ்கூலில் சேரணுன்றதுக்காக தான் மாமா அதெல்லாம் அவன் பண்ணான் அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷம். சண்முகத்துக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்டு உனக்கு கிடச்சிருக்கிற, நீ கொடுத்து வச்சுருக்கணும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் நீ எப்பயுமே விட்டுறக்கூடாது அப்படின்னு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே சண்முகம் வந்து சரளா கிட்ட விஷயத்த சொன்னபோது இந்த எக்ஸாமில் அவள் பாஸ் ஆகவே கூடாது, அந்த ஸ்கூலுக்கு அவள் போகவும் கூடாது அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டாங்க. ஸோ நடக்கக்கூடாது, ஃபெயில் ஆகிடணும் அப்படின்னு. ஆனால் அவங்க நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக சுடர் பாஸ் ஆகிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷம். வீட்டுக்கு வந்து அவங்க அத்தை கிட்ட இதை சொல்லும்போது கூட அவங்களுமே என்னது இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. என்ன சார்லாம் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்க, சுடர் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கா, நீ என்ன எப்படி சொல்லி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, அதானே உனக்கு அவள் ஸ்கூலுக்கு போகிறது தான் பிடிக்கவே பிடிக்காதே, அப்போ அவள் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் நீ எதுக்கு வருத்தப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் போய் 3 பேரும் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு உடனே அவங்க போடுறாங்க. ஏங்க நீங்கள் என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டிங்களா, அவளை ஸ்கூலில் சேர்க்க வேணான்னு பல தடவை சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் எல்லாத்தையும் மீறி நீங்கள் அவளை ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறா விட அப்படின்னு. ஃபீஸ் எங்கேருந்து வரும், ஃபீஸு நீங்கள் அவளுக்கு ஃபீஸ் கட்டுற பேரில் இருக்கிற வீட்டுக்கு மல்லிகை ஜாமான் பொருள் எல்லாத்துலேயும் கை வைக்க போகிறீங்க, அப்படி தானே சிக்கனை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைடா, நீ நகைச்சிட்டு போட்டு வைக்கிறத விட பிள்ளைங்களோட படிப்பு முக்கியம் இல்லையா அப்படின்னு. என்னங்க நான் இப்போ என்ன தப்பாக பண்ணிட்டேன், நமக்கு தியான்னு பொண்ணு இருக்கா, அவளுக்கு விற்கிற பவுன் விலைக்கு ஒரே முட்டை நம்மளால் நகை வாங்க முடியாது, அதான் நான் நகைச்சிட்டு போட்டு வைக்கிறேன். இங்கே பாருங்கள், பெண் பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இப்படி தான் இருக்கணும், அது தெரிஞ்சால் நீங்கள் ஏன் அப்படி ஊரா முட்டை பொண்ணு தூக்கி வட போகிறீங்க அப்படின்னு. சரளா கொஞ்சம் பார்த்து பேச, அவள் அபியோட பொண்ணு அப்படின்னு. அதாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரளா அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. கிச்சன்லேயும் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நாளையிலேருந்து திரும்ப அவளுக்கும் நான் லஞ்ச் கட்டி கொடுக்கணுமா, அவ்வளோதான் 3 பேரையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புகிற வழிக்கு என் பாடு போதும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே சண்முகம் வெளியில் வந்து உட்காந்து துணி தைச்சிட்டு இருக்காரு. என்ன இது, சுடர் மேலே ஏன் இவளுக்கு கொஞ்சம் கூட சின்ன குழந்தைன்னு பார்த்து கருணையே வரமாட்டேங்குது, இப்படி கோவப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காரு சண்முகம். வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, ஸோ அவள் இதுக்கு ஒத்துக்கலைன்னா கூட பரவாயில்ல, சுடரை நான் கண்டிப்பாக படிக்க வைக்கணும், அபிக்கும் என்ன நடந்துச்சுன்றதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே மகேஷ் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன், ஸ்கூலில் நான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மகேஷ், டெஸ்ட்டில் நீ ஃபெயில் ஆயிருந்தா கூட அந்த ஸ்கூலில் தானே நாங்கள் கண்டிப்பாக சேர்த்துருப்போம், ஏன் இந்த ஸ்வேதாம்மாவோட முடியாததா அப்படின்னு. இல்லை ஸ்வேதாம்மா, அப்படிலாம் நம்ம ஸ்கூலில் சேர்கிறத விட நல்லா படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்கிறது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்கள். அப்புறம் இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும்ல அப்படின்னு. சரி மகேஷ், அதான் நீ பாஸ் ஆகிட்டில்ல, சரி நாளையிலேருந்து புது ஸ்கூல் போக போகிறேன், நல்லா படிக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாக இருக்கணும் சரியா அப்படின்னு. ஆமாம் ஸ்வேதாம்மா, நம்ம திருவிழாவுக்கு போயிருந்தோம்ல, அங்கே ஒரு பாப்பா என் கூட சுடர் அவள் பேர், அவளும் என் கூட போட்டி
போட்டி போட்டு கோல்டு காயின்லாம் வின் பண்ணால அவளும் அந்த ஸ்கூல் தான் சேர்ந்துருக்கா ஸ்வேதாமா அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, சரி அவளும் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டா, எனக்கு இன்றைக்கி ஒரு நாளே நிறைய ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க ஸ்வேதாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி மகேஷ், ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, உனக்கு ஈக்குவலாக இல்லாதவங்க கிட்ட நீ பழகக்கூடாது, பேசக்கூடாது, சரியா? இதை நான் எப்பயும் உனக்கு சொல்வேன், நீ இதை மனசில் வச்சுக்கோ அப்படின்னு வெற்றியை பார்த்து சொல்லுவோம். வெற்றிக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆகிடுது. அதனால் அவர் வெளியில் கிளம்பி போயிடுறாரு. அப்போ கருணா அதை பார்த்துட்டு, ஏன் ஸ்வேதா வெற்றியை பார்த்து இப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க, வர வர உன்னால் அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிறான் அப்படின்னு. விடுங்க மாமா, பரவாயில்ல, அவனுக்கு இந்த ஃபீலிங் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும், பார்வதி அக்காவுடைய சாவுக்கு அவன் தானே காரணம் அப்படின்னு இதையே நீ பல தடவை சொல்லிட்ட, இதனால் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், ப்ளீஸ் இனி அவன் இருக்கிற போதாச்சும் இந்த மாதிரி பேசாத அப்படின்னு. அவன் இருக்கிற போது பேசினா தான் நான் அவனுக்கு ரோஷம் பொத்திக்கிட்டு வரும், கோவம் வரும், அதுக்கு தானே நான் பேசுகிறேன் அப்படின்னு ஸ்வேதா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அமைதி ஆயிடுறாங்க. என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கருணா கேட்கவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மகேஷும் சுடரும் இனி இந்த ஸ்கூலில் தான் படிக்க போகிறாங்க. ஸோ அப்போ கருணாவும் இனி வெற்றியும் ஸோ சுடருடைய மாமா இவங்க 3 பேரும் சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்படி வந்து வெற்றியை வந்து சுடருடைய மாமா பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னா, இவன் எதுக்கு சுடர் படிக்கிற ஸ்கூலுக்கு வரணும், அப்போது இவனுக்கு சுடர் இங்கே படிக்கிற விஷயம் தெரிஞ்சு பிள்ளையை தேடி இங்கே வரானா, சுடர் யாருன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆவார். அது மட்டும் இல்லாமல் கர்ணவும் அந்த பக்கம் வந்தால் சுடரும் அபியோட பொண்ணு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னதான் நடக்க போகுது, சுடர் அந்த ஸ்கூலில் விட்டு வைக்க போகிறாங்களா சண்முகம், ஸோ அப்படி விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.